ലോയിഡ് എസ്റ്റെല്ലോ വാഷിംഗ് മെഷീൻ ഇൻബിൽറ്റ് ഹീറ്ററിനൊപ്പം ഇത് തുണികളെ സംരക്ഷിക്കും കറകളിൽ നിന്നും ജേംസിൽ നിന്നും. உழைச்சு வாழ்ந்தாதான் கௌரவம். அதை உன் பொண்ணுக்கு புரிய வச்சு அவளை ஒரு வேலைக்கு போக சொல்லு. அப்பதான் அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். பணத்தை எப்படியாவது எடுத்து மகேஷ்க்கு கொடுத்துட வேண்டியதுதான். இவர் யாரு நினைச்ச? என்னோட லவர். எங்க இருந்தாலும் அஞ்சலியோட நினைப்பாவே இருக்கே. என்ன மாதிரியே அவளுக்கும் லவ் ஃபீலிங் இருக்குமா? எது குழப்பம்? லவ் பண்ணலாமான்னு அவளே கேட்டுருவோமே. வேணாம். ஒரு வேளை டென்ஷன் ஆகி லவ் வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டான்னா வேணாம் வேணாம். என்ன பண்ணலாம்? இருக்கவே இருக்கு லவ் லெட்டர். ஓல்டா இருந்தாலும் எவர் கிரீன். கண்ணி இது ரொம்ப ஓல்டா இருக்கே. ஷார்ப்பா நச்சுன்னு இருக்கு. வேற எதுவும் சூப்பர். நீ எனக்கு கொடுத்தத நான் எப்போ உனக்கு கொடுக்கிறது. And right across the tip of the peninsula of Europe, God's created abundantly. காஃபி எடுத்துக்கோங்க. Thank you, ma. ஐஷு, இலக்கியா, அத்தை, குடுமா. நீங்க சொல்லுங்கப்பா. கௌதம், இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. எனக்கு காஃபி எல்லாம் வேணாம். கொடுத்த கடனுக்கு அவசரமா ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? என்ன ரெண்டு பேரும் ஏதோ குடுக்கல் வாங்கல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பேசுறீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல ஜானு, ஒரு சின்ன குடுக்கல் வாங்கல் பிரச்சனை. நீ அதை கண்டுக்காத விடு. ஆமா, கார்த்திக் எங்க? அண்ணன் ரொம்ப நேரமா ரூமை விட்டு வெளியவே வரல. ரூம்ல என்ன பண்றான் அவன்? ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு ரிப்போர்ட் தரேன்னு சொன்னான் அவன். ஒரு அப்டேட்டும் பண்ணாம இருக்கான். சரி. இல்லக்கே, நீ போய் என்னன்னு பாரு அவனை. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. நம்ம லெசன் எங்க விட்டோம்? And southern tip of the peninsula of Europe, God's created abundantly cultivation of lands. காஃபி சூப்பரா போட்டுருக்கால்ல? நல்லாவே இல்லை. I love you. நீ கொடுத்தது உனக்கே திருப்பி கொடுக்கணும். கொடுக்கட்டுமா? ஐ லவ் யூ. என்ன கார்த்தி இது? அண்ணி கார்த்தி, உனக்கு யார் என்ன கொடுத்தா? அத நீ திருப்பி கொடுக்கிறதுக்கு ஐ லவ் யூ வேற எழுதிருக்கியே. ஐ லவ் யூ எழுதிருக்க. யாரையாவது லவ் பண்றியா?
உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது இது நிச்சயமா லவ் தான். யார் அந்த பொண்ணு? அது வந்து அண்ணி சொல்லு கார்த்தி, சொன்னாதானே வீட்ல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆமா இல்ல இப்போதைக்கு இது ஒன் சைடு லவ் தான். ஒன் சைடா? அப்ப சும்மா சைட் அடிக்கிறேன்னு சொல்லு. ம். சரி, எப்போ டபுள் சைடு லவ் ஆகும்? அதான் நீ அதுக்கு தான் லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். ஓ, இப்பதான் அப்ளிகேஷன் போடுறியா? ம். ஆமா. சரி சரி, ரொம்ப வெக்கப்படாத. உன் அண்ணனோட ரத்தம் தானே உனக்கும் ஓடுது. அப்போ லவ் வராம இருக்குமா? அண்ணி ஆமா அண்ணி எப்படி லவ் பண்ணாரு? ச்சே, அண்ணி கிட்ட கேக்குற கேள்வியா இது? அதுவும் இல்லாம உன் அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் எல்லாம் ஒன்னும் பண்ணல. ஓ ஆஃப்டர் மேரேஜ் தான் எங்களுக்கு லவ்வே ஸ்டார்ட் ஆச்சு. சோ உனக்கு அந்த ஃபார்முலா ஒத்து வராது. அதுக்கு இல்ல நீ இல்ல எப்படி ப்ரொபோஸ் பண்றதுனே தெரியல. அதான் ஒரு கைட்லைன்ஸ் கிடைச்சா. இங்க பாரு, லவ்வுக்கு கைடு, மேப், கன்சல்டிங் எல்லாம் இருக்கவே கூடாது. அதுவா முளைக்கணும், துளிர் விடணும், மலரணும். ஓகேவா? ம். உன் காதலுக்கு இந்த அண்ணியோட சப்போர்ட் எப்பவுமே உண்டு. காஃபியை குடிச்சிட்டு லவ் லெட்டர் இன்னும் பெட்டரா எழுது. அந்த பொண்ணு படிச்ச உடனே ஓகே சொல்லிடணும். சரி ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணி. முக்கிய போச்சு. ஐயோ சரி விடு. ஒழுங்கவே படிக்க மாட்டேங்கிற நீ. எங்க கார்த்தியை காணோம்? நீ என்ன சிரிச்சுக்கிட்டே வர? உங்க தம்பி ரொம்ப பிஸியா இருக்காரு. அப்படியா? பாத்தியா? இந்தாங்க. அவன் அண்ணன் மாதிரியே என்னது பிஸியா இது? இருக்கானா? நீ கொடுத்ததா உனக்கே திருப்பி கொடுக்கணும். கொடுக்கட்டுமா? I love you. எல்லாம் முன்னாடி. பாத்தியா ஜானகி, ஐயோ, என்னம்மா நீ? உன் மருமக கௌதம்க்கு லவ் லெட்டர் எல்லாம் கொடுக்கறா. நீ இருக்கிய வேஸ்ட். என்ன நீ? ஐயோ மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஆமா ஆமா, எல்லாம் தெரியுது தெரியுது. முதல்ல ஏதோ கடனே இன்ட்ரெஸ்ட்னு பேசுனீங்க. இப்ப தைரியமா எல்லாரும் முன்னாடியே லவ் லெட்டர் எழுதி என் புள்ள கையிலேயே கொடுக்கற. ச்சே, என்னம்மா இதெல்லாம்? சின்ன பொண்ணு எல்லாம் உட்கார்ந்திருக்கா. நீ இப்படி எல்லாம் பேசும்போது எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ அத்தை, இந்த லெட்டரை நான் எழுதல, கார்த்திக் எழுதினது. என்ன சொல்ற நீ? ஆமாங்க, கார்த்திக் யாரோ ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கான். அதான் இது. என்னது? குடு குடு. கார்த்திகா லவ் லெட்டர் எழுதிருக்கா? நம்ம அட ஆமா ஆமாங்க, கார்த்திக் தான் எழுதிருக்கான். நம்ம புள்ள வந்து லவ்ல விழுந்துட்டாங்க, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா அத்தை அத்தை, கொஞ்சம் இருங்க அத்தை. என்னாச்சு உங்களுக்கு? லவ் பண்ற கார்த்திக் கூட இவ்ளோ சந்தோஷப்படல. நீங்க என்னன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்க. பின்ன நானும் இருக்காதா? love கொடுத்திருக்கேன். இது பாரு, மாமாவும் நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி தான் உங்க மாமாவும் எனக்கு லெட்டர் எழுதி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பாருங்க, அப்படியே உங்களை மாதிரி தான் லெட்டர் எழுதிருக்கான். பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் உங்க ரத்தம் தானே, அப்படியே உங்களை மாதிரி தான் எழுதிருக்கான். கார்த்திக் மட்டும் தான் லவ் லெட்டர் எழுதுவாரா? ஏன் வீட்டுக்காரர் எழுத மாட்டாரா? இவரும் மாமா ரத்தம் தானே. மாமா இவருக்கும் அப்பா தானே. கார்த்திக்கும் இவரும் உங்க வயித்துல தானே பிறந்தாங்க. அது என்ன கார்த்திக் மட்டும் அப்பா மாதிரின்னு சொல்றீங்க? சொல்லுங்க அத்தை. என்ன ஜானு, நான் அப்பா மாதிரி லெட்டர் எழுத மாட்டேனா? சொல்லு சொல்லு ஜானு, சொல்லு ஜானு. இல்ல உங்கள மாதிரி எனக்கு லவ் வராதா? ஏன் ஜானு பேச மாட்டேங்கிற? நான் உன் புள்ள தானே. நீ ஷாக் ஆகிறத பார்த்தா நான் உன் புள்ள இல்லையா? டேய், ஏன் அப்படி எல்லாம் சொல்ற? நீ ஏன் புள்ளடா? ஏய், ஜானு. நான் பெத்த புள்ள. நான் தான் உனக்கு அம்மா. சரி. நான் தான் அம்மாடா. சரி, ஜானு. நான் தான் அம்மா. ஏன்டா? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏய் ஜானு, ஏன் இப்படி பதட்டமாகற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் எப்பவுமே உன் புள்ள தான். சரி, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் இரு. ஏய், இப்பதானே இலக்கியா காஃபி கொடுத்தா? அது திரும்பி எதுக்கு? நான் ஒருத்தி டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வரேன் இரு. அத்தை, நான் உன் புள்ள தானேன்னு கௌதம் கேட்டதுக்கு அத்தை ஏன் இவ்ளோ பதட்டப்படுறாங்க? இங்கதானே வர சொன்னா?
ஆளை காணோம். ஃபோன் பண்ணி பார்க்கலாம். என்ன அஞ்சலி, பணம் ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பணம் இல்லவே இல்லைன்னு சொன்ன, இப்ப மட்டும் எப்படி ரெடி பண்ண? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா இப்படி என்கிட்ட மிரட்டி பணத்தை வாங்கி சாப்பிடுறியே, உனக்குல வெக்கமா இல்ல? வெக்கத்தை பத்தி நீ ஒண்ணு பேசாத. என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சு ஏமாத்தி எனக்கே அல்வா கொடுத்தவ தானே நீ. இந்த பார், உன்கிட்ட எதுக்கு பேச்சு? முதல்ல பணத்தை கொடு, நான் வாங்கிட்டு கிளம்பிட்டே இருக்கேன். புடி. எவ்வளவு இருக்கு? 50,000 இருக்கு. நான் உன்கிட்ட 1 லட்ச ரூபா கேட்டேன், நீ என்ன 50,000 கொடுக்குற? என்னால இவ்வளவுதான் முடியும் மகேஷ். இதுக்கு மேல நீ என்ன தொந்தரவு பண்ண கூடாது. பசிக்கிறவன் கையில லட்ட கொடுத்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நியாயமா? இந்த பார், நான் உன்கிட்ட அப்பப்போ இப்படி சாப்பிடறதுக்கு கேட்டுட்டு தான் இருப்பேன். இப்போதைக்கு இதை கொடு. முதல்ல வீடியோ கொடு. ஃபர்ஸ்ட் மணி, தென் வீடியோ. அஞ்சலி, என்ன அஞ்சலி இதெல்லாம்? பணத்தை எதுக்கு இவன்கிட்ட குடுக்குற? ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். முதல்ல பணத்தை என்கிட்ட கொடு. டேய், இங்க இருந்து ஓடி போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. அஞ்சலி, இவனுக்கு எதுக்கு நீ பணத்தை குடுக்குற? என்ன விஷயம்? இங்க பார், எங்களுக்குள்ள 1000 இருக்கும். ஆமா, அது கேட்க நீ யாரு? முதல்ல என் பணத்தை கொடு. டேய், ஜெயில களி தின்னதெல்லாம் பத்தலையா? எதுக்குடா அவளை மிரட்டி பணம் வாங்குற? அதை விட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோ. முதல்ல என்கிட்ட பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? இருடா, போலீஸ கூப்பிடுறேன். உன்னெல்லாம் மறுபடியும் ஜெயில போட்டாதான் நீ திருந்துவ. டேய் டேய் டேய். அஞ்சலி, என்னடி நடக்குதுங்க? எதுக்கு இவ்ளோ பணத்தை அவனுக்கு கொடுக்குற? அவன் உன்கிட்ட ஏதோ மிரட்டி தான் வாங்குறான்ல, எதுக்குன்னு சொல்லு. அது எதுக்கு நீ கேக்குற? என் விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? அஞ்சலி, நீ தப்பா போயிட்டு இருக்க. இது நல்லதுக்கு இல்ல. அவன் மோசமானவன், அது உனக்கே தெரியும்ல. தெரிஞ்சே பணம் கொடுக்கறேன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? எதுக்காக அவனுக்கு பணம் கொடுக்கற? அவன் அவசரமா ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கேட்டான். இதுல உனக்கு என்ன வந்துச்சு? இத நான் நம்பணுமா? அஞ்சலி, உனக்கு அறிவே இல்லையா? எவ்வளவு அடிபட்டாலும் புத்தியே வரமாட்டேங்குது. ஒரு தடவை அவன் கிட்ட மாட்டி உன் வாழ்க்கை நாசமானது பத்தாது, எதுக்கு மறுபடியும் இவன் கிட்ட சகவாசம் வச்சிருக்க? என் வாழ்க்கை நாசமானதே உன்னாலதான் இலக்கியா. நீ என் மேல அக்கறைப்படுற மாதிரி நடிக்கிறியா? எனக்கு நீ புத்தி சொல்றியா? இங்க பாரு, ஏதாவது பேசி இந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணாத. அவனுக்கு எதுக்கு பணத்தை கொடுத்தேன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். உண்மையை சொல்லு. அவன் எதுக்கு உன்கிட்ட பணம் கேக்குறான்? என்னை காப்பாத்துற மாதிரி நடிக்காத இலக்கியா. வாழ்க்கை பூரா நல்லவ மாதிரி நடிச்சு நீ நல்ல பேர் வாங்குறத மத்தவங்க வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். நீ உன் வேலையை பாரு. ஏன் லைஃப பாத்துக்க எனக்கு தெரியும். ஓகே? உனக்கு என்ன தெரியும்? வாழ போற பொண்ணு ஒரு பொறுக்கியோட சகவாசம் வச்சிருந்தா நல்ல வாழ்க்கை அமையுமா? 4 பேருக்கு நீ பண்றது தெரிஞ்சா நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரா? மாமாவை நினைச்சு பாரு. நியாயம், நேர்மை, கௌரவம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவரு. நீ இப்படி கேடு கெட்டவன் கூட சுத்திட்டு இருந்தா அது தெரிஞ்சா அவர் தாங்குவாரா? மனசொடிஞ்சு போயிட மாட்டாரு? நீ இவன் கூட சேர்ந்துக்கிட்டு முதல்ல பண்ண கூத்த பார்த்தே மாமா தலை குனிஞ்சு நின்னாரு. மறுபடியும் அப்படி பண்ண அவர் வாழ்க்கை முழுக்க அவமானத்தோட தலை நிமிரவே மாட்டாரு. சொன்னா கேள் அஞ்சலி. எனக்காக இல்லனாலும் மாமாவுக்காகவாது இந்த தப்ப பண்ணாத. அவர் உனக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. என் அப்பா எங்களுக்காக எப்ப கஷ்டப்பட்டு இருக்காரு? உங்க குடும்பத்துக்கு தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. எங்களை விட அவருக்கு தங்கச்சி குடும்பம் தான் முக்கியம். என்னையும் எங்க அம்மாவையும் ஒரு தூசியா கூட மதிக்கிறது இல்ல. எங்க அப்பாவை சுரண்டி சுரண்டி நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்ப நல்லவ மாதிரி எனக்கே பாடம் எடுக்கிறியா? ஆனா நீ சரியான வித்தக்காரி. உன் வித்தையெல்லாம் என்கிட்ட எடுப்படாது. என் பணத்தை என்கிட்ட கொடு, நான் போறேன். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட அஞ்சலி. அம்மா, ஏதோ உனக்கு இவ்ளோ பணம் எப்படி இது வந்துச்சு? சொல்லு. நீ என்ன ஆடிட்டரா இல்ல அமலாக்கத்துறையா? பணம் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு என்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க. இது பாரு, ஏதாவது பேசி நழுவ பாக்காத. உனக்கு ஏது இவ்ளோ பணம்? அத்தை கிட்ட வாங்குனியா இல்ல மாமா கொடுத்தாரா? சொல்லு. இல்ல எப்பவும் போல எங்கேயாவது உன் கைவரிசையை காட்டினியா? ஏய், என்ன வாய் நெழுது? மரியாதையா பேசு. இது வரைக்கும் மரியாதையா தான் பேசிட்டு இருந்தேன். நீ உண்மையை சொல்லல, மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா கெடும். என்னடி பண்ணுவ? என்ன மிரட்டுறியா? இந்த சீனெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அது ஏன் பணம் எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சுன்னு அதை சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. என் பணத்தை கொடு.
உனக்கு இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லாம நான் இதை உன்கிட்ட கொடுக்க முடியாது. இலக்கியா என்ன டென்ஷன் ஆகாத, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். குடு. இனி உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பணம் எப்படி வந்துச்சுன்னு மாமா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன பண்ற இலக்கியா? வேண்டாம் இலக்கியா, சொன்னா கேளு. அப்ப நீ உண்மையை சொல்லு. நான் மாமாக்கு கால் பண்ணதான் போறேன். அஞ்சலி நீயா சொல்லு, இல்ல நீ மாட்டிக்க தான் போற. நீ உண்மையை சொல்ல மாட்டே. இரு. சொன்னா கேளு. வேண்டாம் இலக்கியா. ஏய் விடு. போன் குடு இலக்கியா. ஏய் போன் குடு. பொறுத்து போனா ரொம்பவே ஆடுற. சொல்லு, இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு? சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? நீ பேச மாட்ட. வா வாடி. வா வான்னு சொல்றேன்ல. இங்கதானே வச்சேன், பணத்தை காணுமே. ஆ? சிந்தாமணி, 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 என்னங்க பீரோல வச்சிருந்த பணத்தை பாத்தியா? நான் பாக்கலங்க. அண்ணே என்னண்ணே என்னாச்சு? அலமேல அம்மா உங்க பையனுக்காக 50,000 ரூபாய் பணம் கொடுத்திருந்தாங்க இல்லம்மா, அந்த பணத்தை பீரோல வச்சிருந்தேன். இப்ப போய் பார்த்தா காணுமா. ஐயோ என்னண்ணே, எங்க போயிருக்கோம்? அது எப்படி காணாம போகும்? யாரோ எடுத்திருக்காங்க. அதையே என்ன பார்த்து சொல்றீங்க? என் மேல சந்தேகப்படுறீங்களா? நீயும் உன் பொண்ணும் சந்தேகப்பட முடியாத ஆளுங்களா? இது பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. பணத்தை நீங்க தொலைச்சிட்டு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ எடுக்கலனா பீரோல இருந்த பணம் எங்க போச்சுடி? சொல்லு. ஏன் இந்த பீரோ கிட்ட நான் மட்டும் தான் போறேனா? வேற யாரும் போக மாட்டாங்களா? இதோ நிக்கிறானே வசந்த், இவங்கிட்ட விசாரிங்க. ஐயோ அத்தை, நாளா எடுக்கல அத்தை. அண்ணி தேவையில்லாம வசந்த் மேல பழி போடாதீங்க அண்ணி. வசந்த் அப்படில எடுக்கிற பையன் இல்ல, அவன் எடுக்கவும் செய்ய மாட்டான். மாட்டா. காலேஜுக்கு போறான், 4 பேரோட கூத்தடிக்கிறதுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும், அதனால கைய வச்சிருப்பான். மாமா மாமா, சத்தியமா நான் எடுக்கல மாமா. ஏய் நீ இருடா. ஏய் சும்மா இருக்க மாட்டே. அலமேல அம்மா வந்து பணம் பேங்க்ல கட்டியாச்சான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? பணம் எங்க போச்சுன்னு தெரியலையே. எனக்கு தெரியும் மாமா. வா வா. மாமா, அந்த பணத்தை எடுத்தது அஞ்சலி தான். என்ன இலக்கியா சொல்ற? உங்க பீரோல இருந்து அந்த பணத்தை அஞ்சலி தான் திருடி இருக்கா. ஏய் எதுக்கு எடுத்த சொல்லு. கேக்குறல சொல்லு. யோ இலக்கியா சொல்றானே, நம்ம பொண்ணு மேல சந்தேகப்படுற. அவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போய் இவன் என்ன பண்ண போறா? என்ன பண்ண போறாளாம்? கல்யாணத்தப்போ நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு மகேஷ்னு ஒருத்தன் கூட ஓடினால அவனுக்கு கொடுக்கதான். என்ன இலக்கியா சொல்ற? அந்த பொறிக்க பைய கூடவா? ஆமாமா, அவன் கிட்ட இவ பணத்தை கொடுத்தப்போ நான் பாத்துட்டேன். இல்லனா பணத்தை கொடுத்திருப்பா. சொல்லுடி, அவனுக்கு எதுக்காக பணத்தை கொடுத்த? சொல்லுடி. சொல்ல போறியா இல்ல உன்னை கொல்லட்டுமா? சொல்லுடி சொல்லுடி. எதுக்காக பணத்தை கொடுத்த? எதுக்காக கொடுத்த? மாமா, அஞ்சலி அவனால தானே உன் வாழ்க்கையே போச்சு. மறுபடியும் எதுக்கு அவன் கூட சகவாசம்? எதுக்கு அவனுக்கு பணம் கொடுத்த? சொல்லு அஞ்சலி, ஏன் சொல்ல மாட்டேங்கிற? மரியாதையா சொல்லுடி. அவன் கூட எதுக்கு பழகிட்டு இருக்க? அவன் கூட பழகி நம்ம மானம் போறது பத்தாதா? இன்னும் கொஞ்ச நெஞ்சம் இருக்கிறதோ போகணும்னு பாக்குறியா? சொல்லுடி, எதுக்கு அவனுக்கு பணம் கொடுத்த? சொல்லு சொல்லு. இல்லப்பா இல்ல. சொல்றியா இல்லையா? இல்ல அப்படியே உனக்கு கொன்னுற வேண்டிய உன்னை. அண்ணே வேண்டாம் அண்ணே. சும்மா தப்பா பார்த்தேன். போய் சொல்லாத. இப்ப நீ சொல்லல அப்படியே ஐயோ, கழுத்தை ஐயோ, வச்சு ஐயோ, சிரிக்க வேண்டிய உன்னை. அண்ணே, அஞ்சலி அண்ணா தான் கேக்குறாருல, உண்மையை சொல்லுமா. உன்னை விட்டுடுவாரு. சொல்லுமா. இனி நீ மறைக்கவே முடியாது அஞ்சலி. சொல்லு. ஐயோ, இப்பதான் அந்த கார்த்திகை கல்யாணம் பண்ணி இவ அந்த வீட்டுக்கு போறதுக்காக பைரவி மேடம் நல்ல வழி காமிச்சிருக்காங்க. இவ அதை கெடுத்துட்டாளே. அஞ்சலி, அவன் கூட உனக்கு என்னடி வேலை? அவனால தானே நீ நல்லா வாழ வேண்டிய வாழ்க்கையே போயிடுச்சு. உனக்கு புத்தியே வரலையா? உனக்கு சப்போர்ட் பண்ணது தப்பா போச்சு. என் தலையில மண்ணை வாரி போட்டுட்டியே. அப்படிலாம் இல்லம்மா. நீ எதுக்கு அவனை பார்க்க போன? வீட்ல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் எதுக்கு அவன்கிட்ட கொடுத்த? அது இல்லம்மா. சொல்றி. நீ பண்ணத பார்த்து எனக்கே பாதி உசுர் போயிடுச்சு. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேடி. அவனுக்கு உனக்கும் என்ன இருக்கு? எதுக்கு அவனை போய் பார்த்த? அத்தை, அவன் இவளை ஏதோ மிரட்டிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அவனுக்கு இவ பயப்படுறான். இவ பக்கம் என்ன தப்பு இருக்குன்னு தெரியல. அத விசாரிங்க. ஏய்,
அவனை பார்த்து எதுக்கு நீ பயப்படுற? பணம் எதுக்கு கொடுத்த? சொல்லு. சொல்லுடி. 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 பணம் கொடுத்த. சொல்லுடி. சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? இவ்வளோ அடி வாங்கியும் சொல்ல மாட்டேங்கிறா பாரு. அப்போ ஏதோ தப்பு இருக்கு. அது என்னன்னு தெரியல. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஏய், மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. சொல்லுடி. ஏண்டி உயிரை வாங்குற? ச்சே! என் மானத்தை வாங்குறதுக்குனே பிறந்திருக்கியா நீ? இதுக்கு மேல உன்னை வெளிய விட்டா இருக்கிற மானம் எல்லாம் போயிடும். மாமா என்ன மாமா பண்றீங்க? மாமா அப்பா ப்ளீஸ் ஓபன் பண்ணுங்க பாப்பா ப்ளீஸ். அப்பா அப்பா கதவு திறங்கப்பா. மாமா என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்ற பாரு. என்னம்மா இது? ஐயோ, என்ன இது? மாமா ஏன் எல்லாரும் பேசாம இருக்க. அம்மா கதவு திறங்கப்பா. மாமா வேண்டாம் மாமா. ஏண்டி நீ உள்ள கடந்தாதான் உனக்கு புத்தி வரும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.